இங்கு உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னையிலே நம்முடைய திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள், திருமாரஞ்சி மற்றும் அன்றைய தினம் பல ஹிந்து சமுதாய தலைவர்கள் இருந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அன்றைக்கே திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் என்னை வரணும்னு கேட்டிருந்தார். ஆனால் இது போதும், வேறு நிகழ்ச்சி இருந்த காரணத்தினால அன்றைக்கி என்னால் போக முடியலை. இந்த நிலை ஏன் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த முதல்ல என்றைக்குமே வள்ளுவர் சொன்னது போல் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். தமிழகத்தில் இந்த பிராமணர்கள் எதிர்ப்பு அப்படிங்கிறது எப்பையிலிருந்து வந்தது, யார் காரணம், ஏன், இதை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் நாம் இதற்கு தீர்வு காண முடியும். ஏன்னா நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி. காரணம் என்ன? 1838 ராபர்ட் கால்டுவெல் என்கின்ற மதம் மாற்றும் மிஷனரி ஐரிஷ் பிஷப் திருநெல்வேலியிலே காலடி எடுத்து வைக்கிறான். அந்த கால்டுவெல் என்கின்ற புரட்டு பேர்வழி, ஏனென்றால் கால்டுவெல் எழுதினதில் ரொம்ப பெருசாக நாம் சொல்கிறது தி கம்பேரிட்டிவ் கிராமர், ஒப்பிலக்கணம். ஒப்பிலக்கணமே இட் வாஸ் நத்திங் பட் ஃப்ராட் ஆன் தி சொசைட்டி. காரணம் என்ன? நீங்கள் ஒப்பிலக்கணம் ஏதோ உஸ்பெகிஸ்தானில் இருக்கிற மொழியும் திராவிட மொழி குடும்பமும் ஒன்று அப்படின்னு கால்டுவெல் விட்ட சரடு. காரணம் என்ன? அனைத்து இந்திய மொழிகளும் தான் ஒரு குடும்ப மொழிகள். ஏனென்று சொன்னால் அது எழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து எல்லாமே தமிழாக இருந்தாலும், மலையாளமாக இருந்தாலும், கன்னடமாக இருந்தாலும், தெலுங்காக இருந்தாலும், ஹிந்தியாக இருந்தாலும், வங்கமாக இருந்தாலும், சமஸ்கிருதமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் எழுத்து ஒன்று தான். அப்போ தமிழ் மொழிக்கு ஒப்பிலக்கணம் வேறு எந்த நாட்டிலேயே உஸ்பெகிஸ்தானில் இருந்த மொழின்னு ஒரு ஃப்ராடு சொன்னால் அதை கேட்குறவன் பகுத்தறிவுவாதியா இல்லை அடிமுட்டாளா? இது அடிமுட்டாள் கூட்டம். திராவிட இயக்கங்கள் என்பது அறிவற்றவர்களின் கூட்டத்துக்கு பேர் திராவிட இயக்கம். கொலைகார எண்ணம் உள்ளவர்கள். நான் சொல்லல, பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொல்றாரு. பண்டிட் ஜவஹர்லால் நேரு என்னவெல்லாம் வார்த்தை பயன்படுத்தினாரோ நான் அதை சொல்ல விரும்பல. அதை அப்படியே அந்த லெட்டரை உங்களுக்கு படிச்சிடுறேன். ஏன்னா கேஸ் போடணும்னா அங்கே போகட்டும், ஜவஹர்லால் நேரு எங்கே இருக்காரோ அங்கே. இல்லைன்னா இந்த பயலுவலுக்கு உடனே ஏதோ ராஜா மேல கேஸை போட்டோம், 40 கேஸ் இருக்கு, இருந்துட்டு போட்டோம். சிறைச்சாலை தவச்சாலையாக கருத வேண்டும்னு ராமகோபாலன் அவர்கள் சொன்னதை கேட்டு பொது வாழ்க்கைக்கு வந்தவன். அதனால நீங்க இதுக்கு என்ன காரணம்? முதல்ல இந்த ராபர்ட் கால்டுவெல் யார வந்தேரின்னு சொன்னா? தேசிய எண்ணம் கொண்ட நாடார் பெருமக்களை இவர்கள் தமிழர்கள் அல்ல, இவர்கள் வந்தேரிகள் அப்படின்னு புஸ்தகம் போட்டான் கால்டுவெல். உங்களுக்கு தகவலுக்கு சொல்கிறேன், அந்த புஸ்தகம் பிரிண்டில் இல்லை. அதனால் அந்த புஸ்தகத்தை நான் ஜெராக்ஸ் காப்பி திரு அர்ஜுன் சம்பத்துட்டேன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். அதுக்கப்புறம் கால்டுவெல்லின் பொய்யுரையும் பிழையுரையும் என்கின்ற உமரி காசிவேல் அவர்கள் எழுதிய நூலை நான் தான் வெளியிட்டேன். ஏன்னா புரட்டு பேர்வழிகள், அந்நிய கைக்கூலிகள், அடிமைகள் தமிழகத்திலே பிரிவினைவாதத்தை கொண்டு வந்து ஜாதி மோதலை ஏற்படுத்தினார்கள். இந்த உலகத்திலேயே யூத சமுதாயத்திற்கு பிறகு தி மோஸ்ட் பெர்சிக்யூட்டட் கம்யூனிட்டின்னு சொன்னால் தமிழ்நாட்டு பிராமணர்கள் தான். அவ்வளவு கொடுமைகள். இதுக்கு என்ன காரணம்? அந்த காரணத்தை பார்த்துட்டு என்ன நடந்ததுங்கிறதையும் பார்ப்போம். நீங்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள்
கிராமங்களிலே போய் மதம் ஆட வேண்டும் என்று நம்முடைய ஹிந்து மக்களை கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் பொழுது கிராமத்தில் இருக்கின்ற ஹிந்து மக்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து சமுதாயத்தையும் சேர்ந்தவர்கள் அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, நாங்க சாமியை கேட்டு முடிவு பண்றோம். அவங்க சாமின்னு சொன்னது நாட் தி டைட்டி பட் தி புரோஹித். நாங்க புரோகிதர்களை, அர்ச்சகர்களை, சிவாச்சாரியார்களை கேட்டு முடிவு பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த பகுத்தறிவு பேசுற பன்னாடைகள் புஸ்தகங்களை படிங்கடான்னு கேட்கிறேன். புஸ்தகங்களை படிங்கடா, முட்டாள் கூட்டமா இருக்கீங்க. ஆனா நீங்க முட்டாள் கூட்டம் தான். ஏன்னா 1969 காரைக்குடி காந்தி திடல்ல ஈவேரா பேசும்பொழுது சொல்றார், எனக்கு முட்டா பசங்க தான் வேணும்னு. எழுத்தாப்புல இருந்த அத்தனை முட்டா பயிலும் கைதட்டினான். அதுல கைதட்டாத ஒரே ஆள் நான் தான். ஏன்னா அந்த முட்டாள் கேட்டகரியில நான் வரமாட்டேன்ல. அதனால ஈவேரா எப்பவுமே சொல்லுவாப்புல, அதோட இன்னொன்னு சொல்லுவாப்புல, மேடைக்கே நாயை கூட்டின்னு வந்துருவாரு. எனக்கு நாயும் ஒண்ணு நீயும் ஒண்ணு, ஒன்னே எல்லா நாயும் கைதட்டும். ஆக அந்த தி காஸ்ட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஒரு புஸ்தகம், அந்த புத்தகத்தை எழுதியவர் நிக்கோலஸ் பி டிர்கர் என்கின்ற அமெரிக்கன் ஆத்தர். அவர் அந்த புத்தகத்தில் 60 பக்கத்திற்கு மேல் நீதி கட்சி பற்றியும் திராவிட கழகம் பற்றியும் எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்றார், கிறிஸ்தவ மிஷினரிகள் போய் மதம் மாற கேட்கும் பொழுது கிராம மக்கள் நாங்கள் எங்க ஊர்ல இருக்கிற சாமியை கேட்டு சொல்றோம்னு சொல்றாங்க. அதனால unless we demolish the image of Brahmins we cannot convert. அதனால இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வீட்டுக்குள்ள கன்வர்ஷன் நடந்துருச்சா இல்லையா? நான் சொல்லல, ஸ்டாலினோ உதவாக்கிற ஸ்டாலினோ அது தெரியாது எனக்கு. ஆனா அவரே சொல்றார், நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவன் என்பதிலே பெருமைப்படுகிறேன், நான் பெருமைப்படும் கிறிஸ்தவன். அப்ப கன்வர்ஷன், தி மிஷனரிஸ் ஹேவ் என்டர்ட் தி ஹவுஸ் ஆஃப் தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. உண்மையா இல்லையா? அதனால அந்த நிக்கோலஸ் பி டிர்கர் என்ன சொல்றாரு, கிறிஸ்தவ மிஷனரிகள் அவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க, ஹிந்து மதத்தில் இருக்கின்றவர்களை வைத்து பிராமணர்களுடைய இமேஜை டெமாலிஷ் பண்ணணும், அப்பதான் நம்மால கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு. ஆகவே அவர்கள் திட்டமிட்ட ரீதியில் இந்த நீதி கட்சியையும் திராவிட கழகத்தையும் உருவாக்குகிறார்கள், முட்டு கொடுக்கிறாங்க, ப்ரமோட் பண்றாங்க. அதன் காரணமாக தான் தமிழகத்திலே மிக வேகமாக கிறிஸ்தவ மத மாற்றம் அதிகரித்தது அப்படின்னு. ஆக நமக்கு என்ன தெரியுது, அந்நிய மதங்கள் இந்துக்களை மதம் மாற்றுவதற்காக அவர்கள் மேற்கொண்ட மிகப்பெரிய ஆயுதம்தான் திஸ் ஆன்டி பிராமினிசம். ஏனென்றால் எப்போ ராபர்ட் கால்டுவெல் நாடார் சமுதாய மக்கள் இவர்கள் வந்தேரிகள், இவர்கள் சிங்களவர்கள், இவர்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்னு புஸ்தகம் போட்டான். அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன? டைட்டில் தி சானாஸ் ஆஃப் திருநெல்வேலி அப்படின்னு அந்த புஸ்தகத்துக்கு பேர். திருநெல்வேலி சானார்கள் என்று தமிழில் இருக்கு. அதுதான் நான் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களிடம் ஜெராக்ஸ் காப்பி வாங்கியிருந்தேன், கையில் வச்சிருக்கேன் இன்னமும். எனக்கு இது கை ஃப்ரீயாக இருக்கா அதுக்காக. அதனால இந்த சானாஸ் ஆஃப் திருநெல்வேலி புஸ்தகம் எழுதினதும் தென் மாவட்டங்களில் இருந்த நாடார் சமுதாய மக்கள் கொதித்தெழுந்தார்கள், போராட்டம் நடத்தினார்கள். அதனால ராபர்ட் கால்டுவெல் நான் இனி எழுதலேன்னு ஒத்துனான். ஆனால் இந்த ஆரிய திராவிட இனவாதத்தை பேசினப்ப அந்த மாதிரியா பிராமண சமுதாயம் அன்னைக்கு கொதித்தெழவில்லை. அதனால இன்னைக்கும் தொடருது. வேற ஒன்றும் காரணம் இல்லை. ஏன்னா அடிச்சா பயப்படுவான் கால்டுவெல்ங்கிறத நம்ம நாடார் சமுதாய மக்கள் நிரூபித்து இருக்கிறார்கள். நீ எப்படி எங்களை பேசுவ? ஏன்னா
கால்டுவெல் வந்து இறங்கியது திருநெல்வேலியில் 1838. அதே மாதிரி 1840 ஜியு போப் மயிலாப்பூரில் வந்து இறங்குறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, யார் தோமையரா, சென்ட் தாமஸ் வந்தாராம். அவர் வாக்கிங் போனாராம் கடற்கரையில். அப்போ வள்ளுவரும் சேர்ந்து வாக்கிங் போனாராம். அதனால வள்ளுவரே கிறிஸ்தவராக மாறிட்டாராம். இந்த கதை விடுறானுங்களா இல்லையா? ஏன்னா நீங்கள் சென்ட் தாமஸை பற்றி சொல்கிறது 7ஆம் நூற்றாண்டு சொல்கிறாங்க. ஆனால் வள்ளுவர் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த வள்ளுவர். அப்படி தானே படிச்சு. அப்போ இன்னைக்கு 2100 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் இவன் எங்கே போகிறான் பாருங்க, இதுதான் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறதுங்கிறது. இவன் என்ன சொல்கிறான், சென்ட் தாமஸ் வந்தார். அவர், நான் சொல்கிறது எக்ஸாஜரேஷனே இல்லை, சிரிக்கிறதுக்காக சொல்லலை. அவர் கடற்கரையில் வாக்கிங் போனார். வாக்கிங் போகும் பொழுது வள்ளுவரை பார்த்தார். அப்போ வள்ளுவர்கிட்ட இயேசுநாதர் பெருமையில் எடுத்து சொன்னார். அதனால வள்ளுவர் கிறிஸ்தவராக மாறிட்டார். அது இந்த தெய்வநாயகமா இன்டர்நேஷனல் ஃப்ராடு, அந்த தெய்வநாயகங்கிறவன் புஸ்தகமே போட்டிருக்கான் வள்ளுவர் கிறிஸ்தவர் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னு பார்த்தோம். எப்பொழுதுமே தேசிய சிந்தனை இருக்கிறவனை தேச விரோதிகளுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. யார் இந்த ஈவேராய் இந்த பிராமண எதிர்ப்புங்கிறத கையில் வச்சுட்டு இன்னைக்கும் நீங்கள் என்னவோ அன்னைக்கு ஈவேரா பேசினாருங்கிறதெல்லாம் இல்லை. பத்ரி சேஷாத்ரின்னு அதனுடைய ஆசிரியர், அவர் சிஎன் அண்ணாதுரையை இடியட்டுன்னு சொல்லிவிட்டார். பாவம், கொஞ்சம் என்னை மாதிரி வெள்ளந்தியான ஆள், உண்மையை அப்படியே பேசுகிற ஆள், அதனால பேசிவிட்டார். உடனே எங்கள் ஊரில் ஒருத்தன் இருக்கான், இந்த திருமணம் கடந்த உறவுக்கு சொந்தக்காரர், அவர் தான் ஆத்தர். அவர் சுபவீர பாண்டியன்னு பேர். அந்த ஆள் சொன்னான் ஒரு தரம், மறுநாள் நான் என்ன தேதி சொன்னேன் உங்களுக்கு, பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அன்றைய முதலமைச்சர் திரு கே காமராஜர் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். நான் கடிதத்தை மட்டும் படிக்கிறேங்க, அதில் இருக்கிற வார்த்தையெல்லாம் யாரோட வார்த்தை? ஜவஹர்லால் நேருவோடுது, ஹெச் ராஜாவோடுது இல்லை. காவல்துறை அதிகாரிகளுக்கு இப்பவே சொல்லிக்கிறேன், இந்த பொய் கேஸ் போட்ட 40 கேஸ்ல இது 41ஆவதா, இதையும் கேட்க வேண்டாம். ஏன்னா நீங்க பாருங்க, நம்ம உடைச்சு பேசிப்படுவோம், இதில் என்ன இருக்கு. இந்த ஜவாஹிருல்லான்னு ஒரு ஆளு, அந்த ஆளு அமரன் ஒரு படம் வந்ததா இப்ப நீங்க பார்த்தா, எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் முட்டாள்தனம் ஊறி போயிருக்குங்கிறதுக்கு அந்த அமரன் படத்தை எனக்கு போட்டு காட்டினாங்க. அந்த படத்தினுடைய ஹீரோ நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களும் நேரம் வந்திருந்தார், அந்த ப்ரொடியூசர் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஈவேராவோட மகன் பேரு சாவித்திரி கண்ணன், துக்குளக்கில் ஒரு காலத்துல சோ அவர்களுடைய காலடியில கடந்து வளர்ந்தவன். எவ்வளவு முட்டா பயிலுங்க சொன்னா அது தப்பு இருக்கா? என்ன சொல்றாரு, ஒரு படத்தை ஹெச் ராஜா பார்ப்பார்னு தெரிஞ்சால் நான் பார்த்திருக்க மாட்டேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு இவர்களுக்கு விஷமும் இருக்கு. பிராமணர்களை படுகொலை செய்வதற்கு நாள் குறிச்ச ஆளை தந்தை பெரியார்னு சொல்லி கொண்டு இருக்காங்க. நான் பெரியார்னு ஒரு காலமே என் வாயால சொன்னதே கிடையாது, ஈவே ராமசாமி நாயக்கர் தான். அதை நான் சொன்னேன்னா அதுவும் இல்லை, அதனால சரியா நோட் பண்ணிக்கோங்க. சொல்றவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடிதம் எழுதுறார் டு கே காமராஜ் நாடார்.
பிராமணருக்கு எதிராக படுகொலை செய்வது, குத்துவது, இதுகளுக்கு எதிராக பண்டிட் நேரு அவர்கள் என்ன ஆதாரம் வந்தாலும் முட்டா பயில கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றான். என்ன ஐ ரோட் டு யூ said by, இப்போ இந்த வார்த்தையை நோட் பண்ணிங்க, இதுவும் பண்டிட் ஜவஹர்லால் நேருவோடது. வாட் he says can only be said by the criminal or lunatic. ஈவேராவை பற்றி கிரிமினல் அல்லது லுனாட்டிக்னு யாரு பேசினது? யாரு? ஜவஹர்லால் நேரு, நான் இல்லை. நல்லா நோட் பண்ணிக்கங்கம்மா. என்ன, I do not know him. I do not know him adequately to be able to decide what he is. But one thing is clear to me, that this kind of things has a very demoralizing effect on the country. All the anti-social, again இது யார் வார்த்தை? ஜவஹர்லால் நேரு. All the anti-social and criminal elements பிரதம மந்திரியா இருந்தவர் யாருக்கு கடிதம் எழுதுறார்? முதலமைச்சர் காமராஜருக்கு கடிதம் எழுதுறார். அதுக்கு அடுத்து சொல்றாரு, I do not understand anyone telling me that the law does not. The law is often very foolish, but it is not quite so foolish as to permit a campaign of incitement to murder. கொலை செய்யறதுக்கு தூண்டுவது என்பது சட்டப்படி அனுமதிக்க முடியாது. அதனால ஈவேராவை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நல்லெண்ணத்தோட அன்றைய பாரத பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அன்றைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜருக்கு கடிதம் எழுதியிருக்கார். இந்த மாதிரியான ஒரு கும்பல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பல் ஏன் அவங்க அப்படி பண்றாங்க? ஏன்னா நீங்க இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் யாருக்கு எதிராக போராடுவாரு? முதலீடு போட்டிருக்கிற முதலாளிக்கு எதிராக. அப்பதானே எல்லாத்தையும் இழுத்து மூடிடலாம். ஒரு தரம் விளையாட்டா சொல்லுவாங்க, போய்கிட்டே இருந்துதான், ரொம்ப நாளா நிக்கல, கூட்டத்துக்கு வரணும்னா வயிற்றுப்போக்கு போகுதுன்னு உடனே ஒரு கம்யூனிஸ்ட் தொண்டர் சொன்னாராம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ ஒரு செகண்டில் நிப்பாட்டிப்படுறேன்னு. எப்படிப்பா நிப்பாட்டுவ, 4 நாளாக போய்க்குன்னு இருக்கே அப்படின்னு. உடனே என்ன பண்ணாராம், ஒரு கம்யூனிஸ்ட் கொடியை நினச்சி அதை ஜோதி பாசு வயிற்றில் கட்டி விட்டானா. வடக்குன்னு உடனே நின்று போச்சான். ஏன்னா எப்படிப்பா நின்றுதுன்னு கேட்டார். எத்தனை ஓடுற கம்பெனிகளை இந்த கொடியை வச்சு நிப்பாட்டி இருக்கோம். ஓடுற கம்பெனியே நிற்கும்னா வயிற்று போக்கு நிற்காதான்னு கேட்டானா அந்த கம்யூனிஸ்ட் தொண்டர். அந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள் முதல் போட்டவனுக்கு எதிராக போராட்டம் நடத்துவான். தேச துரோகி யாருக்கு எதிராக போராட்டம் நடத்துவான்? தேச பக்தர்களுக்கு எதிராக. அதனாலதான் இன்னி வரைக்கும் நான் சொல்றேன், மத்திய அரசாங்கம் பிரதமர் மோடி அவர்கள் அனைவருக்குமாக சேர்ந்த அனைவருக்குமான மேம்பாடு, சப்கா சாத் சப்கா விகாஸ். ஆனா அந்த சட்டத்தை கூட தமிழ்நாட்டில் செயல்படுத்த மாட்டேன்னு சொல்ற அரசாங்கம் இது. எத்தனை பேர் தெரியுமா? ஆங்கிலோ இந்தியன்ல ஆரம்பிச்சு பட்டாணி முஸ்லிம்ல இருந்து 20% மக்கள்
இடஒதுக்கீடுக்கு அப்பால் இருக்கிறார்கள். அவங்களுக்கு கொடுக்கிற 10% இடஒதுக்கீடு அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்ற. அதனால தான் நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் மோஸ்ட் பெர்சிக்யூட்டட் கம்யூனிட்டி. எப்படி ஜெர்மனியில் யூதர் பண்ணாங்களோ அது மாதிரி இந்த திராவிடியன் ஸ்டாக் கொலை பண்ணணும். 1000 பிராமணர், தமிழ் பிராமணர், இவர் கன்னடக்காரர் ஈவேரா, அதனால யாரை கொல்லணுங்கிறாரு? தமிழ் பிராமணர். அதனால நீங்க இந்த திராவிடியன் ஸ்டாக் என்ன, அதை பத்தி உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். திராவிடியன் ஸ்டாக்க குச்சியால தொட்டா கூட தேச துரோகம். ஏன்னா 1944 நான் பேசுறது எதையுமே யாரும் ரெஃப்யூட் பண்ண முடியாது. 1944 முதல் திராவிட கழகத்தினுடைய மாநாடு சேலத்தில் நடக்குது, ஃபர்ஸ்ட் டிகே கான்ஃபரன்ஸ். அதனுடைய தீர்மானம் என்ன சொல்லுது? வெள்ளையன் வெளியேற வேண்டுமா? காந்தியார் சொல்லுகிறார். இதுல ஒரு வார்த்தை கூட என்னது இல்லைங்க. அந்த தீர்மானத்தை வெர்பாட்டிம் ஹிந்து பத்திரிகை வெளியிட்ட காரணத்தால் மறுநாள் திராவிட கழக காலிகள் ஹிந்து பத்திரிகையை சூறையாடினார்கள். மவுண்ட் ரோட்ல இந்து பத்திரிகை அலுவலகத்தை. எல்லாமே நியூஸ்ல வந்திருக்கு. இட்ஸ் பார்ட் ஆஃப் ரெக்கார்டட் ஹிஸ்டரி. தீகா என்ன தீர்மானம் போடுறான்? வெள்ளையன் வெளியேற வேண்டுமா? காந்தியார் சொல்லுகிறார். காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறது. அவருடைய பைத்தியத்திற்கு வைத்தியம் செய்ய கூட நாம் இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும். வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். கார் ஓடாது, பஸ் ஓடாது, தபால் தந்தி இருக்காது. இந்தியாவால் ஒரு குண்டு ஊசி கூட அணுகுண்டே அடல் பிகாரி வாஜ்பாய் தயார். இந்த முட்டாள் கூட்டம், பகுத்தறிவுன்னு சொல்லிக்கிற முட்டா பசங்க என்ன தீர்மானம் போடுறா? இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. இன்னைக்கு உலகத்தால வேண்டுமென என் தாய் தமிழ்நாட்டை வெள்ளக்காரனுக்கு இந்த பாரத தேசத்தை எழுதி வச்ச தேச துரோகிகள் ஈவேரான் கம்பெனி. அதனாலதான் அவன் பேசுறான் தேச பக்தர்களுக்கு எதிராக. அவன் தேச துரோகி தானே. அது மட்டும் இல்ல, ஈவேரா என்ன சொல்றார்? 47 ஆகஸ்ட் 15 இந்த நாட்டின் சுதந்திர தினத்தை ஈவேரா சொல்றார், இது துக்க தினம். எவ்வளவு பெரிய தேச துரோகி! இந்த நாட்டை காட்டி கொடுத்த நய வஞ்சகன் இல்லையா ஈவேரா? அவன் தான் சொல்றான் கொல்ல வேண்டும். கொலகார கூட்டத்துக்கு தந்தைன்னு பேரா? என்ன வெக்கக்கேடு, மானங்கட்ட கூட்டம்! என்ன பேசுறீங்க? நீங்களா யார்? அவர் சொல்றாரு, ஆகஸ்ட் 15 துக்க தினம், அதனால எல்லாரும் வீட்டில் கருப்பு கொடி ஏற்ற வேண்டும். அப்ப தேசபக்தி இருக்கிற சமுதாயத்தை ஈவேரா ஏத்துக்குவாரா? அது 1000 பேரையாவது கொல்லணும்னு சொல்லி பேசினது தஞ்சாவூர்ல நவம்பர் 4, 1957. ஃபார் எவ்ரிதிங் கூகுளில் போனீங்கன்னா எல்லா போலீஸ் ஆஃபீஸருக்கும் சொல்கிறேன், தயவு பண்ணி கூகுளில் போய் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எவனாவது ஒருத்தன் வருவான், எச் ராஜா பேசிவிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க. அப்போ ஏன்னா விழுப்புரத்துலேருந்து ஒரு தடவை ஒருத்தன் வந்தான், நான் ஏதோ ட்வீட்டு போட்டுட்டேன். அப்போ ஏன்பா அதில் அவர் ராஜா பேர் சொல்லியிருக்காரா? இல்லை. கட்சி பேர் சொல்லியிருக்காரா? இல்லை. குழந்தை பேர் சொல்லியிருக்காரா? இல்லை. பின்ன எப்படா நீ முடிவுக்கு வந்த அப்படின்னு நான் கேட்டேன். ஐயா வரட்டி விட்டேன் அப்படின்னு. அதனால ஓட்டுகள் அங்க போகாம தடு கிறிஸ்டியன் சிஎம்மா இருக்கேன்.
நமக்கு எல்லாம் ஒண்ணு. இந்து சமுதாயத்திலே யாரு? ஹிந்துஸ் தான். நாம எங்கேயும் பாவிகளே மைக் போட்டு சொல்றோமா? சொல்ல. நாம யாரையாவது பார்த்து காஃபிர் சொல்றோமா? சொல்ல மாட்டோம். மாறா என்ன சொல்றோம்? வழிபாட்டால் இருக்கின்ற வேற்றுமை வேற்றுமையாக நாம் கருதியது கிடையாது. எப்படி நமக்கு வேதங்கள் சொல்லி கொடுத்திருக்கு, ஆகாசாதி பதித்தந்தோயம் யதா கச்சதி சாகரம். எப்படி ஆகாயத்திலிருந்து கீழே விழுகின்ற மழை நீர் கடலை சென்று அடைகிறதோ அது போல ஆகாசாதி பதித்தந்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி. நீ எந்த ஆண்டவனை வணங்கினாலும் அது அந்த நாராயணனுக்கு போய் சேரும். ஆகவே இந்த உலகத்திலே தி ஒன்லி செக்குலர் கல்ச்சர் ஹிந்து கல்ச்சர் தான். வேற எல்லாரும் கம்யூனலிஸ்ட். ஏன்னா நாம மதம் மாத்துறது இல்லை. ஏன்னா வழிபாட்டு இருக்கின்ற வேறுபாடா கருதுவதில்லை. மதம் மாத்திரவனெல்லாம் ஃபண்டமெண்டலிஸ்ட் தானே, மத வெறியன் தானே. இல்லைன்னா நீயே மதம் மாத்தணும். ஆகவே நாம யோசிச்சு பார்க்கணும். அறிவை பயன்படுத்த வேண்டாம். ஆண்டவன் கொடுத்த அறிவை பயன்படுத்தாத ஒரே ஜென்மங்கள் திராவிடியன் ஸ்டாக் தான். ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியுது, சீனி என்னடா ஆச்சு? எறும்பு தின்னுடுத்து. சரி, அந்த சாக்கு என்னடா ஆச்சு? கரையான். 75 சர்க்காரியா கமிஷன்ல சொன்ன வாக்கு மூலையா, அதுவும் என்னோடது இல்ல. சீனி என்னாச்சு? எறும்பு தின்னுடுச்சு. சரி, அந்த சாக்கு என்னாச்சு? கரையான் மேஞ்சு. அதனால்தான் சர்க்காரியா என்ன சொல்றார்? டிஎம்கே கவர்மெண்ட் has scientifically looted the state of Tamil Nadu. உண்மையை பேசினா கேஸ் போடுவேன், என்ன போட்டுட்டு போ, என்ன அதை பத்தி என்ன? நீங்க ஜெயிலில் இருக்கிறது. எங்க அப்பா இந்த மதுரையில் 48 காந்தி மர்டர் அப்போ ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்படுகிறது காங்கிரஸ் அரசாங்கத்தால. அந்த தடையை எதிர்த்து தனிநபர் சத்தியாகிரகம் செய்து மதுரை சிறைச்சாலையிலே 6 மாதம் இருந்தது என்னுடைய தகப்பனார் பேராசிரியர் ஹரிஹரன் அவர்கள். எங்க அப்பாவுக்கு ஜெயில் மேட்ஸ் யார் யார் தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக வந்த நம் மதுரையைச் சேர்ந்த திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அதே மாதிரியா ஐசிஎஸ் ஆபீசர், அவருக்கு அப்புறம் ஐசிஎஸ்ஐ நிறுத்தியாச்சு, தினமணியில பிற்காலத்தில் ஆசிரியராக இருந்தார், ஐராவதம் மகாதேவன் அவர்கள். நம்முடைய தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லாம் சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்த காலத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய மாநில செயலாளராக இருந்த பிராந்த காரியவா அண்ணாஜி அவர்கள், அவரும் மதுரையை சேர்ந்தவர் தான். எல்லாரும் மதுரை ஜெயிலில் 48 6 மாதம் இருந்தாங்க. இந்த ஈவேரா, இந்த திராவிட இயக்கம் வெள்ளக்காரனின் கைக்கூலிகள். நீ தீர்மானம் போட்ட 44 அது இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. தேச துரோகிகள், வெள்ளக்காரன் கைக்கூலிகள், அந்நிய எடுபிடிகள் இந்த திராவிடியன் ஸ்டாக். நீ தீர்மானம் போட்டிருக்க, அதை இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அதே மாதிரியா தமிழ் விரோதிகள். நீங்க நாம ஈவேராவை புரிஞ்சுக்கணும்னா அவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நாம பார்க்கணும். நீங்க கன்னடக்காரர் எப்படி தமிழனுக்கு தலைவர் அப்படின்னா அதுக்கு ஈவேரா என்ன சொல்றார்? தமிழனுக்கு அறிவு கிடையாது, இவனுக்கு தலைமை பண்பு கிடையாது, இவனுக்கு ஒரு கன்னடக்காரன் தான் தலைவராக முடியும். அது மாத்திரமா சொன்னாரு? இன்னைக்கு தமிழ் மொழிக்காக பேசுறவன், என் தாய் மொழி தமிழின் மீது மரியாதை இருக்கிறவன் எவனும் ஈவேராவை தந்தைன்னு சொல்ல மாட்டான். ஏன் ஈவேரா என்ன சொன்னாரு? நான் ஹிந்தியை எதிர்த்தேன், அது இந்த சனியன் தமிழ் வரணுங்கிறதுக்காக இல்லை. வேலைக்காரியோட இங்கிலீஷ்ல பேசு. என்ன ஒரு இது தமிழ்நாட்டில் ஈவேரா தமிழுக்கு தந்தையா? உண்மையை பேசினா தப்புங்க. உண்மையை பேசினா தப்புன்னா அந்த தப்பை திரும்பி திரும்பி செய்வேங்கிறேன். தப்ப திரும்பி திரும்பி உண்மையை பேசணும். ஈவேராவை போன்ற தேச துரோகி யாரும் கிடையாது.
ஈவேராவை போல தமிழ் இன துரோகி, தமிழ் மொழியின் எதிரி வேற யாரும் இல்லை. அவ்வளவு மோசமான நபர். ஆகவே இந்த மாதிரியாக இருக்கின்ற தமிழுக்கு, தமிழ் மண்ணுக்கு, தமிழனுக்கு விரோதிகள் பிராமணனுக்கு எதிராக இருந்தாங்க. காரணம் என்ன? எதுக்காக 1000 பிராமணனை கொல்லணும்? இன்னொரு ஊவே சாமிநாத ஐயர் பிறக்க கூடாது. இன்னொரு ஊவே சாமிநாத ஐயர் பிறந்தா தமிழ் இலக்கியங்கள் பதிப்பிக்கப்படுமே. நான் கேட்கிறேன், தமிழ் சங்க இலக்கியங்களை ஈவேராவா வந்து பதிப்பிச்சது? ஊவே சாமிநாத ஐயர். அதை கூட ஊவேசான்னு எழுதுறான். நீங்க நான் ஏன் ஈவே ராமசாமி நாயக்கர்னு சொல்றேன்னா, ஐ ஹவ் காட் எவிடன்ஸ். நீங்க இவர் திராவிட நாடு மாநாடு போடுறார், அதுக்கு முகமது அலி ஜின்னாக்கு லெட்டர் எழுதுறார். அந்த லெட்டர்ல உங்களுடைய பாகிஸ்தான் கோரிக்கையை நான் ஆதரிக்கிறேன், அது போல நீங்க என் திராவிடஸ்தான் கோரிக்கையை ஆதரிக்கணும்னு. ஆனா ஜின்னா கெட்டிக்காரன், அவன் என்ன சொல்றான்? உன் கோரிக்கைக்கு நீ போராடிக்கோ, ஏன் கோரிக்கை நான் பார்த்துக்கிறேன். அப்ப ஜின்னாவுக்கு லெட்டர் போட்ட ஈவேரா கீழே கையெழுத்து என்ன போட்டார்? நான் அதை என்னோட சோஷியல் மீடியாலே பதிவா போட்டேன். நான் ராமசாமி நாயக்கர்னு எல்லாரும் கொதிக்க ஆரம்பிச்சாங்க, அதை எப்படி சொல்லலாம். ஆனா அவர் கையெழுத்தே ராமசாமி நாயக்கர் தான் போட்டிருக்காரு. நீங்க இந்த தமிழ்நாட்டில் பெரிய மானக்கேடு. அப்பா ஆத்தா வச்ச பேரை சொன்னோம்னா என்ன, நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இருந்த வரைக்கும் ராஜா அக்கான்னு சொல்றத ரசிப்பாங்க. சட்டமன்றத்துக்குள்ள 100 கோரிக்கையாவது நான் வச்ச கோரிக்கைகளை உடனே செயல்படுத்தி இருக்காங்க, இன்க்ளூடிங் தி பிசிக்கல் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி. இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இருக்கே, அது வந்ததுக்கு காரணம் இந்த ஹெச் ராஜா தான். ஏன்னா எப்படி பல்கலைக்கழகம் இருக்கோ, எப்படி இன்ஜினியரிங்க்கு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கோ, எப்படி மெடிசினுக்கு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கோ, அது மாதிரியா விளையாட்டுக்கு ஒரு பல்கலைக்கழகம் வேணும். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன சுயநலம் அதில். அந்த பல்கலைக்கழகத்தை எனது காரைக்குடியிலே நீங்கள் நிறுவனம்னு கேட்கணும். எங்க அக்கா ஜெயலலிதா அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா பிளேஸ் பண்ணது ஸ்ரீபெரும்புதூர்ல. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் வைஸ் சான்சலரும் எங்க ஃபாதரோட ஸ்டூடெண்ட் தான், மிஸ்டர் திருமலை. 2வது வைஸ் சான்சலர் டாக்டர் மூர்த்தி, அவரும் எங்க அப்பா ஸ்டூடெண்ட் தான். அதனால நமக்கு ஒரு லட்சியத்தோட நாம பணி செய்யறோம். அப்போ எங்க அக்கா என்ன சொல்லிட்டாங்க? கருணாநிதினு சொன்னாங்க. அதுக்கு கருணாநிதி ஒரு தூரம் பேட்டியில சொல்றாரு, என்னை கருணாநிதி என்று சொல்லிவிட்டார். இன்னும் என்னன்னு சொல்ற, என் வாயால சொல்லப்படாது. அது எனக்கு பெரிய வருத்தமே. அறிவார்ந்த தமிழ் சமுதாயம் இப்படி மழுங்கி போயிருக்கு. தினந்தோறும் மாநில தலைவரோடையும் பேசி இருக்கேன். எல்லா சமுதாய மக்களையும் ஒன்னா கூட்டி ஒரு கூட்டம் போடும். இந்த போதைக்கு எதிராக, பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைக்கு எதிராக. ஏன்னா பெண் குழந்தைகளுக்கு எதிரான அரசாங்கம் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற திராவிடியன் ஸ்டாக். நீங்க பாருங்க, உயர் நீதிமன்றம் சொல்லுது 10 வயசு பச்சை குழந்தை, அந்த 10 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. உடனே உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லுது. சரிங்க வேண்டியானே, அதுக்கு எதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும்? சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு நீங்க ஒழிக்க ஏதோ அப்ப காரணம் இருக்கு இல்லையா? அதே மாதிரியா கள்ளக்குறிச்சியில 68 தாய்மார்கள் தாலி அறுத்ததுக்கு காரணம் இந்த அரசாங்கம், விஷச்சாராய அரசு. அந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்க சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு உதறல் எடுத்து, மாண்புமிகு முதலமைச்சருக்கு உடனே போறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சிபிஐ விசாரிக்கப்படாது. விசாரிச்சா என்ன? மடியில கனம் இல்லைன்னா வழியில ஏன் பயம்? ஆகவே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய தீய விஷயங்கள், இன்னைக்கு பஞ்சாபை விட மிக மோசமான போதை பொருளுக்கு
சமுதாயமே ஆளாகி இருப்பது தமிழ்நாட்டில். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமைகள் நீங்க பாருங்க. நான் அண்ணா நகர் விஷயம் சொன்னேன், 10 வயசு குழந்தை. அதுக்கடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கடுத்து பாருங்க நம்ம யார் அவர் சட்ட மந்திரி ஒருத்தர் இருக்காரு, பாவம் சட்டம் படிக்கல, ஒருவர் ரகுபதினு ஒருத்தர், அவரோட நண்பரா ஆவுடையார் கோயில்ல அவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணினா 15 நாளா கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னு செல்ஃப் இம்மோலேஷன். அதே மாதிரி இப்ப முந்தானா பால் கொண்டுட்டு போற பொண்ணு கள்ளக்குறிச்சியில, அந்த பொண்ணை டிவியில் காட்டுறாங்க. 4 பேர் தண்ணி அடிச்சுட்டு இருக்கான். அந்த 4 பேர்ல ஒருத்தனுக்கு ரொம்ப மேலே ஏறிடுது. அதனால அவன் போய் அந்த பொண்ணை வழி மறிச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை செய்து காட்டில் தூக்கி எறியறான். என்னையா நடக்குது தமிழ்நாட்டில்? எல்லா சமுதாயங்கள் தயவு செஞ்சு அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும். இன்னைக்கு பாராட்டுதற்குரியது, அன்னைக்கு வைத்தியநாதையர் அவர்கள் முதல்ல மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆலய பிரவேசம் செஞ்ச பொழுது அதுக்கு யார் துணையா இருந்தது? வைத்தியநாதையருக்கு துணையா நின்னது யாரு? பசுமன் முத்துராமலிங்க. அது மாதிரி இன்னைக்கு பிராமண சமுதாயத்திற்கு நாங்கள் வரோம் போராளியாக முன்னாடி இருக்கோம்னு நம்ம தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களும், அதே மாதிரியா ஃபார்வர்ட் பிளாக்கு நம்ம திருமாரஞ்சி அவர்களும் இன்னைக்கு வந்திருக்காங்க. நாம் இவர்களோட உதவியோடு தமிழகத்தில் எப்படி பேசி எந்த சமுதாயத்தையும் இழிவா பேச எவருக்கும் உரிமை இல்லை. அதனால் எப்படி பிசிஆர் ஆக்ட் இருக்கோ அது போல் ஒரு சட்டம் வேணும் என்று ஒரு நியாயமான கோரிக்கைக்காக அனைவரும் இங்கே உண்ணாவிரதம் அமர்ந்திருக்கிறீர்கள். அதனால் அவர்களுக்கு என்னோட விசேஷமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் இந்த கோரிக்கையிலே வெற்றி பெற வேண்டும். நியாயம் இருக்கிறது, நடக்கும் என்று நம்புவோம். இனிமேல் எந்த சமுதாயத்தையும் யார் பேசினாலும் இழிவா அவனை உடனடியாக சுட்டுன்னு அப்படி சட்டம் வேணும், எந்த சமுதாயமா இருக்கட்டும். என்ன என்ன பேச்சு, எப்படி பேசுவ நீ? நம்ம இவன் யாரவன் சுபவீர பாண்டியன் என்னவோ மேலே தெரிகிற பூனலை நறுக்கிடுவானா, உனக்கு நாங்கள் நறுக்க ஆரம்பிச்சா என்ன சொன்னேன், தப்பா நினைக்காது. நான் தப்பா பேசவே மாட்டான் ராஜா. அதனால இந்த போராட்டம் வெற்றி அடைய வேண்டும். இது நியாயமான கோரிக்கை. என்னைக்குமே தர்மம் ஜெயிக்கும். அதனால தான் எனக்கு நீங்க பாருங்க, கட்சி கொடுக்கல, மக்கள் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே தர்ம போராளின்னு. அதனால இந்த தர்மத்திற்காகவும் போராளியாக நான் வந்திருக்கிறேன் என்று தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். தண்ணி வேணாம். உட்கார சொல்லு. அங்கிட்டு